Hi, this is Halo Alkanes. ஓகேவா அடுத்த செஷன். ஓகே இந்த செஷன்ல நாம டிஸ்கஸ் பண்ண போது லாஸ்ட் செஷன்ல நியூக்ளியோஃபிலிக் சப்ஸ்டிடியூஷன் ரியாக்ஷன் கெமிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் பார்த்துட்டு இருக்கோம். அதுல நியூக்ளியோஃபிலிக் சப்ஸ்டிடியூஷன் ரியாக்ஷன் டிஸ்கஸ் பண்ணோம். இந்த செஷன்ல நம்ம டிஸ்கஸ் பண்ண போறது எலிமினேஷன் ரியாக்ஷன். சார் எலிமினேஷன் ரியாக்ஷன் என்ன? சிம்பிளா திரும்பவும் ஒரே ஒரு சின்ன எக்ஸ்பிளனேஷன் கொடுத்துட்டு நான் உள்ள போறேன் கண்டென்ட் உள்ள. இது ஹாலோ அல்கேன். இந்த ஹாலோ அல்கேன்ல அக்வஸ் KOH போட்டா என்ன கிடைக்கும்? அதுவே ஆல்கஹாலிக் KOH போட்டா என்ன கிடைக்கும்? சார் அக்வஸ் KOH போட்டீங்கன்னா சார் அக்வஸ் KOH போடும் பொழுது OH மைனஸ் இஸ் சப்ஸ்டிடியூட்ஸ் OH மைனஸ் சப்ஸ்டிடியூட்ஸ் X மைனஸ். அப்ப ஆல்கஹால் ப்ராடக்ட் இது ஒரு SN ரியாக்ஷன், நியூக்ளியோபிலிக் சப்ஸ்டிடியூஷன் ரியாக்ஷன். சோ இந்த ரியாக்ஷன் ரெண்டு டைப்ல நடக்கலாம். இட் மே பி SN1, இட் மே பி SN2, எனி ஒன் டைப். அதைத்தான் நம்ம போன செஷன்ல பார்த்தோம். இன்னைக்கு பார்க்க போறது எலிமினேஷன் ரியாக்ஷன். என்ன சார் இது எலிமினேஷன் சொல்றீங்க? ஆல்கஹாலிக் KOH போட்ட உடனே என்ன தெரியுமா ஆகும்? ஒரு கார்பன்ல இருந்து ஹாலஜனும் பக்கத்து கார்பன்ல இருந்து ஹைட்ரஜனும் வெளியில போயிடும். சோ மைனஸ் HX. இதுக்கு பேரு டீஹைட்ரோ ஹாலஜனேஷன். டீஹைட்ரோ ஹாலஜனேஷன். அப்ப நமக்கு என்ன ப்ராடக்ட் கிடைக்கும்? நமக்கு ஒரு அல்கீன் கிடைக்கும். இந்த ரியாக்ஷனை பத்தி தான் இன்னைய செஷன்ல ரொம்ப டீடைல்டா பார்க்க போறோம். இந்த ரெண்டாவது ரியாக்ஷனை பத்தி தான் இன்னைய செஷன்ல ரொம்ப டீடைல்டா பார்க்கிறோம். நம்ம ஒரு மாலிகுலர் ஒரு ஸ்பீஷிஸை எலிமினேட் பண்றதுனால இந்த ரியாக்ஷனுக்கு எலிமினேஷன் ரியாக்ஷன் பேர். இந்த ரியாக்ஷன்லயே ரெண்டு டைப் இருக்குப்பா. ஆஸ் யூஷுவல் நம்ம SN1 SN2 பார்த்தோம்லே அதே மாதிரி எலிமினேஷன் ரியாக்ஷன்லயும் ரெண்டு டைப் இருக்கு. என்ன சார் அந்த ரெண்டு டைப் அப்படின்னாக்கா, 1,1 எலிமினேஷன். ரைட்டா? அது அடுத்தது 1,2 எலிமினேஷன். அது என்னது 1,1 எலிமினேஷன்? இதுக்கு இன்னொரு பேரு ஆல்பா எலிமினேஷன். எக்ஸாம்பிள் சொன்னாதான் உனக்கு புரியும். குளோரோஃபார்ம். குளோரோஃபார்ம்ல பொட்டாசியம் ஹைட்ரோக்சைடு போட்டோம்னு வச்சுக்கோயேன். குளோரோஃபார்ம்ல என்ன ஆட் பண்றோம்? பொட்டாசியம் ஹைட்ரோக்சைடு ஆட் பண்றோம். என்ன நடக்குதுன்னு பாரு. இந்த K இருக்கு பாத்தியா? இந்த பொட்டாசியம் ஒரு Cl ஓட வெளியில போயிடும். சோ KCl வெளியில போயிடும். பிளஸ் அடுத்தது இந்த OH இருக்கு பாத்தியா? இந்த OH இந்த H கூட வெளியில போயிடும். அப்ப வாட்டர் வெளியில போயிடுச்சு. மீதி என்ன இருக்கு இந்த மாலிகுல சொல்லுங்க? இந்த மாலிகுல மீதி என்ன இருக்குன்னா CCl2 இருக்கு. CCl2. இதுக்கு பேரு கார்பீன். இதுக்கு பேரு கார்பீன். இங்க நான் என்ன பண்ணிருக்கேன்? இந்த மாலிகுல இருந்து I removed HCl. I removed HCl. அந்த மாலிகுல இருந்து நான் HCl ரிமூவ் பண்ணிருக்கேன். Removal of HCl is called as elimination. ஆனா என்ன விஷயம் பண்ணிருக்கோம்? Both hydrogen and chlorine are eliminated from the same carbon. From the same carbon. இதுக்கு பேர் தான் 1,1 எலிமினேஷன். ஓகேவா? இங்க இத காம்பவுண்ட் இந்த ஸ்பீஷிஸை பத்தி கொஞ்சம் பேசிடுவோம். இதுக்கு பேர் தான் டைக்ளோரோ கார்பீன். டைக்ளோரோ கார்பீன். இதுல பாரு கார்பனோட வேலன்ஸ் எலக்ட்ரான் 4. இதுதான் அந்த 4. பிளாக் கலர்ல போட்டிருக்க பாரு, இதுதான் 4. குளோரின் ஆஸ் யூஷுவல் 7 வேலன்ஸ் எலக்ட்ரான் 1 மீதி 6 கிட்ட இருக்கும். அது ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. இங்க கவனிய வேலன்ஸ் எலக்ட்ரான் ஆஃப் கார்பன் எவ்வளவு டோட்டலா? இந்த ஸ்பீஷிஸ்ல தனியா கார்பன் தனியா இருக்கும்போது 4, இந்த ஸ்பீஷிஸ்ல 6. ஏன்னா இந்த எலக்ட்ரான் கார்பனுக்கும் சொந்தம், குளோரினுக்கும் சொந்தம். அதே மாதிரி இந்த எலக்ட்ரான் கார்பனுக்கும் சொந்தம், குளோரினுக்கும் சொந்தம். 6 வேலன்ஸ் எலக்ட்ரான். அப்படின்னா இது ஒரு எலக்ட்ரான் கம்மியா இருக்கிற ஸ்பீஷிஸ், எலக்ட்ரான் டெபிஷியன்ட் ஸ்பீஷிஸ். இது ஒரு எலக்ட்ரான் டெபிஷியன்ட் ஸ்பீஷிஸ். எலக்ட்ரான் டெபிஷியன்ட் ஸ்பீஷிஸ் எல்லாமே என்னன்னு கூப்பிடலாம்? எலக்ட்ரோஃபைல்னு கூப்பிடலாம். இது ஒரு எலக்ட்ரோஃபைல். இது ஒரு எலக்ட்ரோஃபைல், நியூட்ரல் எலக்ட்ரோஃபைல், பிளஸ் சார்ஜ் இல்லாத எலக்ட்ரோஃபைல்.
பிளஸ் சார்ஜ் இல்லாத எலக்ட்ரோஃபைல். இத பத்தி நாம தனியா பேசுவோம். ரீமர் டீமன் ரியாக்ஷன், கார்பைல் அமீன் ரியாக்ஷன் அப்படின்னு நிறைய ரியாக்ஷன்ஸ் படிக்க போறோம் அடுத்தடுத்த லெசன்ல. அங்க கண்டிப்பா நான் இதை பத்தி திரும்பவும் உனக்கு சொல்றேன். இப்ப இங்க வந்து இப்ப 1,2 எலிமினேஷன் அப்படின்னா என்ன அர்த்தம்? பீட்டா, ஆல்பா பீட்டா இல்ல பீட்டா கார்பன். உனக்கு புரியுற மாதிரி சொன்னா, பக்கத்து பக்கத்து கார்பன்ல இருந்து ஒரு கார்பன்ல இருந்து ஹாலஜனும் பக்கத்து கார்பன்ல இருந்து ஹைட்ரஜனையும் ரிமூவ் பண்றது. ஒரு கார்பன்ல இருந்து ஹாலஜனையும் பக்கத்து கார்பன்ல இருந்து ஹைட்ரஜனையும் ஆல்கஹாலிக் KOH போட்டேன்னு வச்சுக்கோயேன். இந்த கே என்ன பண்ணும்? இந்த ஹாலஜனை தூக்கிடும். ரிமூவல் ஆஃப் KCl வச்சுக்கோ. அடுத்தது இந்த OH என்ன பண்ணும்? இந்த H ரிமூவ் பண்ணும். ஆன்டி எலிமினேஷன் பேரு இருக்கு. இதுக்கு பேரு ஆன்டி எலிமினேஷன் அப்படின்னு பேரு. சோ அப்ப ப்ராடக்ட் இங்க 2 பாண்ட்ல யாரோ இருக்காங்க, அதை பத்தி கவலைப்படாத. டபுள் பாண்ட் கிரியேட் ஆயிடும். டபுள் பாண்ட் கிரியேட் ஆயிடும். அல்கீன் கிடைக்கும். சோ ஒரு கார்பன்ல இருந்து H, ஒரு கார்பன்ல இருந்து X ரிமூவ் பண்ணிருக்கேன். HX ரிமூவ் பண்ணிருக்கேன். அதனாலதான் இதுக்கு பேர் எலிமினேஷன். அதனாலதான் இதுக்கு பேரு எலிமினேஷன். Now we are going to discuss about this beta elimination. Beta elimination என்ன சொன்னோம்? 1,2 elimination. So we are removing chemical species from adjacent carbons. From adjacent carbons. இதுல 2 டைப் இருக்குப்பா. என்ன சார் இது அப்படின்னா, பாரு. E1 elimination. Elimination mechanism 1. E2 elimination. Elimination mechanism 2. இங்கேயும் அதே மாதிரி தான். SN1 SN2 என்ன படிச்சியோ அதே மாதிரி தான். ஏன் இதுக்கு E1 பேரு? Sir, rate of the reaction depends upon substrate alone. இங்க E2 என்ன அர்த்தம்? Sir, rate of the reaction depends upon substrate as well as the attacking base. As well as the attacking base. இதை ஈஸியா உனக்கு புரிய வைக்கிறதுக்கு நான் 2 எக்ஸாம்பிள் எடுத்துக்கிறேன். இங்க ஆல்கஹால் இருந்து எடுத்துக்கிறேன், அங்க அல்கைல் ஹாலைடு எடுத்துக்கிறேன். இதுவும் 1 போது 2 ஸ்டெப் ப்ராசஸ். E1 1 சொன்னா அப்படியே ஆப்போசிட் 2 ஸ்டெப் ப்ராசஸ். 2 சொன்னா அப்படியே ஆப்போசிட் 1 சிங்கிள் ஸ்டெப் ப்ராசஸ் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோ. ஓகேவா? ரைட். இப்ப இங்க பாருங்களேன். ரைட். இப்ப நான் என்ன ஸ்டார்டிங் மெட்டீரியல் எடுத்துக்கிறேன்னா, ஏதோ ஒரு ஆல்கஹால்பா. ஓகே. H3, H2, H2. இது ஒரு ஆல்கஹால். இது ஒரு ஆல்கஹால். இந்த ஆல்கஹால்ல I am adding drops of sulfuric acid. I am adding drops of sulfuric acid. Concentrated sulfuric acid. What will happen? சார், இந்த H பிளஸ் இருக்குல்ல சார், இந்த H பிளஸ் இந்த இடத்தை அட்டாக் பண்ணும் சார். இந்த இடத்தை அட்டாக் பண்ணும். கரெக்ட். அப்படி அட்டாக் பண்ணுச்சுன்னா என்ன கிடைக்கும் பாருங்களேன். CH3, CH2, CH2, OH2 ஆயிடும். இப்ப இந்த ஆக்சிஜனுக்கு பிளஸ் சார்ஜ். இப்ப இந்த ஆக்சிஜனுக்கு பிளஸ் சார்ஜ். புரோட்டனேஷன் பேர் இந்த ஸ்டெப்புக்கு. புரோட்டனேஷன். இப்ப பிளஸ் சார்ஜ் இருக்கிற ஆக்சிஜன் ரொம்பவே அன்ஸ்டேபிள். அப்ப என்ன பண்ணும்? இந்த ஒரு ஜோடி எலக்ட்ரானை எடுத்துக்கிட்டு நான் வாட்டரா வெளியில போயிடுறேன்ட்டு போயிடும். அப்ப வாட்டரை ரிமூவ் பண்ணிட்டு மீதி எழுதுறேன் பாருங்க. CH3, CH2, CH2 பிளஸ். என்னப்பா கிடைக்குது நமக்கு? நமக்கு என்ன கிடைக்குது சார்? sp2 planar கார்போகேட்டையான். நல்லா கவனி, நல்லா கவனி. கார்போகேட்டையான். இது என்ன கார்போகேட்டையானு? பிரைமரி கார்போகேட்டையான். பிரைமரி கார்போகேட்டையான். இது போலார் சால்வெண்டா நான் போலார் சால்வெண்டா? சார், எப்ப நீங்க சல்பூரிக் ஆசிட் கொண்டு வந்துட்டீங்களோ அப்பவே இது போலார் தான். சார்ஜ் இருக்குது. போலார் சால்வெண்ட் தான். போலார் சால்வெண்ட்ல என்ன நடக்கும்? ரீஅரேஞ்ச்மெண்ட். ரீஅரேஞ்ச்மெண்ட். ஏற்கனவே உங்களுக்கு நான் ரீஅரேஞ்ச்மெண்ட் சொல்லி கொடுத்துருக்கேன். இங்க இருந்து ஒரு ஹைட்ரஜன் இங்க போயிடும். அப்படி போச்சுன்னா என்ன கிடைக்குது பாருங்க. CH3, CH, CH3. இப்ப இங்க பிளஸ் சார்ஜ் வந்துடும். இது என்னது சார்? இது ஒரு செகண்டரி கார்போகேட்டையான். அதை விட இது ஸ்டேபிள் சார். பிரைமரியை விட செகண்டரி ரொம்ப ஸ்டேபிள் சார்.
secondary stable sp2 planar carbocation intermediate. கார்போகேட்டையான் இன்டர்மீடியட். இது வரைக்கும் ஸ்டெப் 1. இது வரைக்கும் ஸ்டெப் 1. இப்ப ஸ்டெப் 2. ஸ்டெப் 2ல என்ன நடக்க போகுது பாரு சார். இந்த பக்கத்துல இருக்குல்ல சார் முதல் கார்பன்ல மெத்தில், நல்லா கவனி. இப்ப என்ன நடக்க போகுது, ஒரு NU மைனஸ் இருந்தா அவன் இங்க வந்துருவான். அதுக்கு பேர் நியூக்ளியோபிலிக் சப்ஸ்டிடியூஷன். OH மைனஸ் எடுத்துட்டு வேற ஒரு மைனஸ் வச்சுன்னா அதுக்கு பேர் நியூக்ளியோபிலிக் சப்ஸ்டிடியூஷன். ஆனா இங்க அது நடக்கல. இங்க அது நடக்கல. சல்பூரிக் ஆசிடே தான் இருக்குது இன்னமும். இவன் என்ன பண்ணுவான் அப்ப, சார் ஸ்டேபிள் ஆகணும்னா வேற வழி இல்ல சார், பலி கொடுத்தாகணும். இந்த H+ வெளியில துரத்தி ஆகணும். அப்படி H+ வெளில இந்த ஒரு பாண்ட் இருக்கு பாத்தியா, அந்த பாண்டை இங்க எடுத்துட்டு வரலாம். So the final product is CH2 double bond CH single bond CH3. இதுதான் final product. Single bond CH3, single bond CH3. ஏதாவது டவுட் இருந்தா கேளுங்க. So இதுதான் final product alkene. இதுதான் final product alkene. இதுதான் final product alkene. இந்த ரியாக்ஷன் 2 ஸ்டெப்ல நடக்குது. இன்டர்மீடியேட் வந்து ஒரு பிளானார் கார்போகேட்டையான் கிடைக்குது. ரீஅரேஞ்ச்மெண்ட்டுக்கு வாய்ப்பு இருந்தா நடக்கும். இது பிரைமரி கார்போகேட்டையான், இதால செகண்டரியா ரீஅரேஞ்ச் ஆக முடியுமா? முடியும்னா நடக்கும். ஓகேவா? இதுக்கு பேர் தான் E1 எலிமினேஷன். E1 எலிமினேஷன். இங்க ரியாக்ஷனோட வேகம் இவனை மட்டுமே பொறுத்தது. நீ எவ்வளவு ஆசிட் ஆட் பண்றது முக்கியம் இல்ல, கொஞ்சோண்டு ஆசிட் ஆட் பண்ணாலே போதும். few drops of corn sulfuric acid is enough for the reaction to proceed. நிறைய சல்பூரிக் ஆசிட் வேணுங்கிற அவசியம்லாம் இல்ல. தட் இஸ் வை திஸ் ரியாக்ஷன் டிபெண்ட்ஸ் அப்பான் த கான்சன்ட்ரேஷன் ஆஃப் சப்ஸ்ட்ரேட் அலோன். அதனால தான் இதுக்கு E1 மெக்கானிசம்னு பேர். இப்ப அப்படியே E2 போகும். சார் E2னா ஏற்கனவே சொல்லிட்டீங்க சிங்கிள் ஸ்டெப் ப்ராசஸ்னு. நல்லா கவனி. ஒரு RX எடுத்துக்கிறேன். H2 இருக்கு. H3 நான் இப்படி எழுதுறேன். CH3 எப்படி எழுதுறேன். இதுல ஆல்கஹாலிக் KOH போட்டா போதும். ஆல்கஹாலிக் KOH போட்டா போதும். ஆல்கஹாலிக் KOH என்ன, நல்லா போட பாரு. எத்தனாலும் KOH வேற ஒண்ணுமே கிடையாது. இதான் ஆல்கஹால், இதான் KOH. இவங்க 2 பேரும் சேர்ந்தா என்ன கிடைக்கும் சார்? இவங்க 2 பேரும் சேர்ந்தாவா சார்? இந்த OHம் இந்த Hம் வாட்டரா வெளியில போயிட்டு பொட்டாசியம் ஈத்தாக்சைடு தான். பொட்டாசியம் ஈத்தாக்சைடு இவன் தான் இங்க முக்கியமான ஆளு. இவன் தான் இங்க முக்கியமான ஆள். அவன் என்ன பண்ணுவான் பாரு, இந்த பொட்டாசியம் ஈத்தாக்சைடு இருக்கு இல்லையா, இந்த பொட்டாசியம் ஈத்தாக்சைடுல இருக்கிற ஈத்தாக்சைடு அயான் போய் என்ன பண்ணும், இந்த H+ எடுத்துரும். Ethoxide will go and remove the H+ because it is a strong base. ரொம்ப பவர்ஃபுல்லான பேஸ், ரொம்ப பவர்ஃபுல்லான பேஸ் H+ எடுத்துரும். இந்த K+ இருக்கு பாத்தியா, அது போய் இந்த Br- எடுத்துரும். இது ரெண்டுமே ஒரே நேரத்துல சைமுல்டேனியஸா நடக்கும். அது மட்டும் இல்லாம ஆப்போசிட்ல தான் இந்த எலிமினேஷன் நடக்கும். எந்த டைரக்ஷன்ல புரோமின் எடுக்கிறோமோ அதுக்கு ஆப்போசிட் டைரக்ஷன்ல தான் பக்கத்து கார்பன்ல இருந்து ஹைட்ரஜன் எடுக்கணும். இதுக்கு பேரு ஆன்டி எலிமினேஷன் வேற பேரு. அப்ப என்ன ஆன்சர் பாருங்க, CH2 டபுள் பாண்ட் CH2. இங்க என்ன ப்ராடக்ட், இங்கேயும் அல்கீன் தான் ப்ராடக்ட், இந்த ரியாக்ஷன்லயும் அல்கீன் தான் ப்ராடக்ட். ஓகேவா? சோ இப்ப E1ன்னா என்ன, E2னா என்னன்னு உனக்கு புரிஞ்சிருக்கும். நாம கம்பேரிட்டிவா இதுல இப்ப ஒரு சில விஷயங்களை படிக்க போறோம். என்ன சார் கம்பேரிட்டிவா படிக்க போறோம்? நல்ல கவனி, நல்ல கவனி. இங்க நமக்கு கிடைச்ச ப்ராடக்ட், இங்க நமக்கு கிடைச்ச ப்ராடக்ட் 2 ஸ்டெப்ல கிடைச்சது, 2 ஸ்டெப் ப்ராசஸ். இங்க நமக்கு கிடைச்ச ப்ராடக்ட் சிங்கிள் ஸ்டெப்ல கிடைச்சது, ரைட். இங்க ரீஅரேஞ்ச்மெண்ட்டுக்கு வாய்ப்பு இருந்தா நடக்கும். ரீஅரேஞ்ச்மெண்ட் பாசிபிள், இஃப் பாசிபிள் பாசிபிள். இங்க ரீஅரேஞ்ச்மெண்ட் நாட் பாசிபிள். ரீஅரேஞ்ச்மெண்ட்டுக்கெல்லாம் எந்த விதமான வாய்ப்பும் கிடையாது. இங்க கார்போகேட்டையான் இன்டர்மீடியேட் நமக்கு கிடைக்குது. இங்க நோ இன்டர்மீடியேட், அந்த மாதிரி எந்த இன்டர்மீடியேட்டும் கிடையாது, ரைட்டா?
ரைட். யாரு ஹைலி ரியாக்டிவ் சார்? டெர்ஷரி ஹைலி ரியாக்டிவ் சார், தேன் செகண்டரி தேன் பிரைமரி. SN ஒன்லி இதே தான் ஆர்டர் படிச்சோம். இங்க யாரு ஹைலி ரியாக்டிவ் சார்? SN டூல நம்ம படிச்சது வேற, பிரைமரி தான் ஹைலி ரியாக்டிவ். ஆனா இப்ப பாரு எலிமினேஷன்ல இப்பயும் இங்கேயும் டெர்ஷரி தான் ஹைலி ரியாக்டிவ். ஏன் அப்படிங்கறத நீ கொஞ்சம் கவனமா கவனிக்கணும். ஏன்னா டெர்ஷரின்னு சொல்லும் போது டெர்ஷரி காம்பவுண்ட்ல ஸ்டெரிக் இன்ட்ரன்ஸ் அதிகம், மோர் ஸ்டெரிக், இட நெருக்கடி அதிகம், மாலிகூல்ஸ் நடுவுல ஸ்பேஸே இருக்காது, ரொம்ப ஸ்டெரிக் ரிப்பல்சிவ் ஃபோர்ஸும் டாமினேட் பண்ணும். அதனால டெர்ஷரி காம்பவுண்ட்ல தான் எலிமினேஷன் ரொம்ப ரொம்ப மோர் ப்ரிஃபரபிள். டெர்ஷரி காம்பவுண்ட்ல தான் எலிமினேஷன் மோர் ப்ரிஃபரபிள். இந்த பாயிண்ட் உங்களுக்கு புரிஞ்சுதா? ஆஸ் யூஷுவல் அந்த சால்வெண்டோட கேஸ் ரெண்டுமே சேம் தான். சால்வெண்டோட கேஸ் இங்க முக்கால்வாசி இந்த ரியாக்ஷன் போலார் புரோட்டிக் சால்வெண்டா இருந்தா இந்த ரியாக்ஷன் மோர் ஃபேவரபிள், SE1 நடக்கும். அதுவே போலார் ஏப்ரோட்டிக் சால்வெண்டா இருந்தாலோ அல்லது நான் போலார் சால்வெண்டா இருந்தாலோ E2 இஸ் மோர் ப்ரிஃபரபிள். எலிமினேஷன் செகண்ட் ஆர்டர் ரியாக்ஷன் E2 மெக்கானிசம் இஸ் மோர் ப்ரிஃபரபிள். E2 மெக்கானிசம் இஸ் மோர் ப்ரிஃபரபிள். இது வரைக்குமான விஷயங்கள் உங்களுக்கு நல்லாவே புரிஞ்சிருக்கும். ரைட்டா? ரைட். இதுல யாருக்காவது ஏதாவது சந்தேகம் இருந்தா கேட்கலாம். So that's it about E1 and E2. இதுல ஒரு சின்ன எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷன் இருக்கு. ஜென்ரலா இஃப் தேர் இஸ் பாசிபிலிட்டி ஃபார் டூ ப்ராடக்ட்ஸ், எது மேஜர் ப்ராடக்ட் அப்படின்னு ஒரு டிஃபிகல்ட்டி இருக்கு. என்னன்றதை சொல்றேன், நல்லா கவனிங்க. இந்த காம்பவுண்ட பாரு, நடுவுல இருக்கிற கார்பன் மேல பிளஸ், ரெண்டு பக்கமும் ஒரே மாதிரி இருக்கு. ஸோ நீ ஏதாவது ஒரு பக்கம் ஹெச் எடுத்துடலாம். லெஃப்ட்ல எடுத்தாலும் ஓகே தான் புரோபீன், ரைட்ல எடுத்தாலும் ஓகே தான் புரோபீன் தான் உனக்கு ப்ராடக்ட். சப்போஸ் இஃப் தேர் ஆர் டூ பாசிபிலிட்டிஸ், அப்ப இந்த கேஸ் மாறும். என்ன சார் சொல்றீங்க? பார், ரொம்ப சிம்பிள் தான்ப்பா, ரொம்பலாம் கவலைப்படாத. ரைட். CH3 C plus charge, CH3 CH2 CH3. ஏன் நான் ஒரு ஈக்குவேஷனாவே எழுதிடுறேன், புது ரியாக்ஷனாவே எழுதும், ஒன்றும் பிரச்சனை இல்லை. சரி, ரைட். இதுதான்ப்பா ஸ்டார்டிங் மெட்டீரியல். இதுதான் ஸ்டார்டிங் மெட்டீரியல். இதுல கான்சென்ட்ரேட்டட் சல்பூரிக் ஆசிட ஊத்துறாங்க, H+. ரைட்டா? என்ன நடக்கும் சார்? இந்த H+ போயிட்டு இங்க இருக்கிற எலக்ட்ரானை தான் சார் அட்டாக் பண்ணும். அப்ப இந்த இடம் கம்ப்ளீட்டா OH- வெளில போயிடும், அதாவது வாட்டர் மாலிகுல வெளில போயிடும் சார். அப்ப மீதி என்ன தெரியுமா சார்? CH3 CH CH3 CH CH3 பிளஸ் சார்ஜ். இது ஒரு செகண்டரி கார்போகேட்டையான். இது ஒரு செகண்டரி கார்போகேட்டையான். ரொம்ப கவனமா பாரு, ரொம்ப கவனமா பாரு. சோ நான் இப்ப யார பத்தி எக்ஸ்பிளைன் பண்ணிக்கிட்டு இருக்கேன்? E1 பத்தி எக்ஸ்பிளைன் பண்றேன். திரும்பவும் நான் E1 பத்தி எக்ஸ்பிளைன் பண்றேன். சரி, இந்த செகண்ட் டெர்ஷரியா மாற முடியுமா? முடியுமா அப்படின்னா முடியும். இந்த ஹைட்ரஜனை மட்டும் இங்க நீங்க ஷிஃப்ட் பண்ணுங்க சார். ஹைட்ரைடு ஷிஃப்ட்னு பேரு. H- இங்க இருந்து அங்க அது மூவ் ஆகுது, H- போயிடுது. அப்ப மீதி என்ன? CH3 C CH3 CH2 CH3 மாறிடும். இப்ப இங்க பிளஸ் சார்ஜ், இந்த இடத்துல பிளஸ் சார்ஜ். இது ஒரு டெர்ஷரி கார்போகேட்டையான், மோர் ஸ்டேபிள். அப்ப இங்க நடந்ததுக்கு பேரு ரீஅரேஞ்ச்மெண்ட். இங்க நடந்ததுக்கு பேரு ரீஅரேஞ்ச்மெண்ட். அருமை அருமை. இப்ப வாங்கடா, கான் சல்பூரிக் ஆசிட் இருக்கு. அப்ப என்ன பண்ணணும் சார்? இப்ப வேற வழி இல்ல சார். ஒரு கார்பன்ல இருந்து OH எடுத்துட்டீங்க, பக்கத்து கார்பன்ல இருந்து H எடுங்க. இந்த கார்பனா இந்த கார்பனான்னு யோசிக்க கூடாது. ஏன்னா இப்ப நீ யோசிக்க வேண்டியது இவனை பத்தி, இவனை பத்தி. புரியுதா? அப்ப பக்கத்து கார்பனுங்கிறதுக்கு சான்சஸ் வேற வேற. அப்ப இப்ப கவனி, பக்கத்து கார்பன் யாரு சார்? பக்கத்து கார்பன் இவனாக இருக்கலாம், ஒரு சான்ஸ். இவனாக இருக்கலாம், ரெண்டு சான்ஸ். இவனாக இருக்கலாம், மூணு சான்ஸ். தேர் ஆர் 3 சான்சஸ். ஓகேவா? சரி, நல்லா கவனிங்களேன். நான் என்ன பண்றேன்,
ப்ளூ. இந்த ப்ளூ கார்பன்ல இருந்து ஹெச் பிளஸ் எடுக்கிறேன்ப்பா. இங்க இருந்து நான் ஹெச் பிளஸ் எடுக்கிறேன். என்ன ப்ராடக்ட் கிடைக்கும்னு எழுதுறேன். CH3 C CH3 CH ஒரு ஹெச் பிளஸ் எடுத்துட்டு அப்ப அங்க இருக்கிற எலக்ட்ரான் இங்க டபுள் பாண்டா மாறிடும். CH3 இது ஒரு ப்ராடக்ட். இது ஒரு ப்ராடக்ட். அல்லது அல்லது இந்த என்ன கலர் இது? வயலட் கலர். இந்த வயலட் கலர்ல இருந்து ஹைட்ரஜன் எடுக்கிறேன். என்ன ப்ராடக்ட் கிடைக்கும்னு எழுதுறேன் பாரு. CH2 டபுள் பாண்ட் C, கீழே ஒரு CH3, ஒரு CH2 CH3. நிதானமா பார்க்கணும், பொறுமையா பார்க்கணும். சார் இங்க இருந்து ஹைட்ரஜன் எடுத்தா இந்த ப்ராடக்ட். ஓகே சார், எனக்கு புரிஞ்சிடுச்சு சார். இங்க இருந்து ஹைட்ரஜன் எடுத்தா இந்த ப்ராடக்ட். பொறுமையா பாரு. ஓகே சார், எனக்கு புரிஞ்சிடுச்சு சார். இங்க இருந்து ஹைட்ரஜன் எடுத்தாலும் இதே ப்ராடக்ட் தான். இவனையும் இடம் மாத்தணும், அவனை மேல கீழே இடம் மாத்தணும். ஆக மொத்தம் எனக்கு இந்த ரியாக்ஷன்ல 2 ப்ராடக்ட் கிடைக்கும். ஆக மொத்தம் எனக்கு இந்த ரியாக்ஷன்ல 2 ப்ராடக்ட் கிடைக்கும். அதுல இதுதான் மேஜர் ப்ராடக்ட், இது மைனர் ப்ராடக்ட். சார் அது எப்படி சார் உங்களுக்கு தெரியும் அப்படின்னாக்கா, ஹைப்பர் கான்ஜுகேஷன் அப்படின்னு ஒண்ணு 11th நீ படிச்சிருக்க. நானா சார் படிச்சிருக்கேன்? ஆமா, நீ தான் படிச்சிருக்க. அந்த ஹைப்பர் கான்ஜுகேஷன் படி இங்க நீ பாத்தீங்கன்னா உனக்கே புரியும். இந்த கார்பன் தான் இங்க முக்கியமான கார்பன், ஏன்னா டபுள் பாண்ட் இருக்கிறவங்க. இவங்களுக்கு பக்கத்துல இருக்கிற கார்பன்ஸ்க்குலாம் ஆல்பா கார்பன்ஸ் பேர். இங்க மொத்தம் 9 ஆல்பா ஹைட்ரஜன் இருக்கு. அதுவே இந்த ப்ராடக்ட்ல பாரு, இது ரெண்டும் தான் முக்கியமான கார்பன். இங்க மொத்தம் இது ஒரு 3, இது ஒரு 2, 5 ஆல்பா ஹைட்ரஜன் இருக்கு. ரைட்டா? எந்த காம்பவுண்ட்ல மோர் ஆல்பா ஹைட்ரஜன் இருக்கோ அதுதான் மோர் ஸ்டேபிள் அப்படின்னு ஹைப்பர் கான்ஜுகேஷன் சொல்லுது. இதை எக்ஸ்பிளைன் பண்ணவரு செயிட்ஸெஃப் அப்படிங்கிற சயின்டிஸ்ட். அதனால இதுக்கு பேரு செயிட்ஸெஃப் ப்ராடக்ட். செயிட்ஸெஃப் ப்ராடக்ட். ஓகேவா? இதுக்கு இன்னொரு பேர் உண்டு, மோர் ஆல்பா ஹைட்ரஜன் இருக்கிற ப்ராடக்ட்னு சொல்லலாம். அப்படி இல்லைன்னா மோர் சப்ஸ்டிடியூஷன் இருக்கிற ப்ராடக்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. மோர் சப்ஸ்டிடியூட்டட் ப்ராடக்ட். இங்க பாரு, இந்த கார்பன்ல 2 சப்ஸ்டிடியூஷன் இருக்கு, இந்த கார்பன்ல ஒரே ஒரு சப்ஸ்டிடியூஷன் இருக்கு. புரிஞ்சுதா? இந்த கார்பன்ல 2 மெத்தில் குரூப் சப்ஸ்டிடியூட் ஆயிருக்கு, ரைட் சைட்ல இருக்கிற கார்பன்ல ஒரே ஒரு மெத்தில் குரூப் சப்ஸ்டிடியூட் ஆயிருக்கு. இதுக்கு பேரு மோர் சப்ஸ்டிடியூட்டட் ப்ராடக்ட். இதுக்கு பேரு லெஸ் ஆல்பா ஹைட்ரஜன் சொல்லலாம், இல்லைன்னா லெஸ் சப்ஸ்டிடியூட்டட் ப்ராடக்ட். லெஸ் சப்ஸ்டிடியூட்டட் ப்ராடக்ட். அதுக்கு ஒரு பேர் வச்ச மாதிரி இதுக்கு ஒரு பேர் வைக்கணும் இல்லையா? இதுக்கு பேரு ஹாஃப்மேன் ப்ராடக்ட். ஏன் இந்த பேரு நான் அப்புறமா சொல்றேன். இவருதான் இதான மேஜர், எனக்கு இது மேஜரா வேணும்னா என்ன பண்ணணும்னு அவர் சொன்னார். அதனால அந்த பேருக்கு வச்சாச்சு அவருக்கு. அவருடைய மரியாதைக்காக அந்த ப்ராடக்ட்டுக்கு ஹாஃப்மேன் ப்ராடக்ட்னு பேர் வச்சாச்சு. அப்ப கவனிங்க, எலிமினேஷன் அப்படின்னா நம்ம என்னன்னு படிச்சிட்டோம். எலிமினேஷன் ஒரு குரூப்பை ஒரு மாலிகுல்ல இருந்து எலிமினேட் பண்றது. ரைட்டா? எலிமினேஷன் 2 விதமா நடக்கும், ஒன்னு ஆல்பா, இன்னொன்னு பீட்டான்னு படிச்சோம். ஓகே, அடுத்து பீட்டா எலிமினேஷனுக்கு வந்தோம். ஆல்பா எலிமினேஷன் என்ன? ஒரே கார்பன்ல இருந்து ஹெச் ரிமூவ் ஆகும், சிஎல் ரிமூவ் ஆகும். அது ஆல்பா எலிமினேஷன். காமிச்சு நடத்துறேன் பாரு. ஆல்பா எலிமினேஷன் ஒரே கார்பன்ல இருந்து ஹெச் ரிமூவ் ஆகும், சிஎல் ரிமூவ் ஆகும். அதுக்கு பேர் ஆல்பா எலிமினேஷன். பீட்டா எலிமினேஷன் பக்கத்து பக்கத்து கார்பன்ல இருந்து HCl ரிமூவ் ஆகணும். சரி, HCl இல்ல எது ரிமூவ் ஆனாலும். இந்த பீட்டா எலிமினேஷன்ல 2 டைப் இருக்கு, E1 ஒன்னு, E2 ஒன்னு. 1னா யூனிமாலிகுலர், ரியாக்ஷனோட வேகம் வர்த்தனை மட்டுமே பொறுத்தது. 2னா பை மாலிகுலர், ரியாக்ஷனோட வேகம் 2 பேரை பொறுத்தது. அதுல என்னென்னலாம் மெக்கானிசம், என்ன இன்டர்மீடியேட், எது 2 ஸ்டெப், எது ஒரு ஸ்டெப் எல்லாம் நடத்தணும். ஓகே, வாட் எவர் இட் இஸ். அது E1 இருக்கட்டும் இல்ல E2 இருக்கட்டும், நமக்கு 2 பாசிபிலிட்டி இருக்கும் எப்பயுமே ப்ராடக்ட்ல. இந்த மாதிரி ஒரு கார்போகேட்டையானா இருந்தா இந்த 2 பாசிபிலிட்டியில எந்த காம்பவுண்ட்ல மோர் சப்ஸ்டிடியூஷன் இருக்கோ அதுதான் மேஜர் ப்ராடக்ட், அல்லது எங்க ஆல்பா ஹைட்ரஜன் அதிகமா இருக்கோ அதுதான் மேஜர் ப்ராடக்ட். அந்த ப்ராடக்டோட பேரு செயிட்ஸெஃப் ப்ராடக்ட். இன்னொரு ப்ராடக்டோட பேரு ஹாஃப்மேன் ப்ராடக்ட். இதுல செயிட்ஸெஃப் ப்ராடக்ட் தான் எப்பயுமே மேஜர். சார் எனக்கு இது மேஜரா வேணும்னா என்ன பண்ணணும்? அதுக்கு வேற வழி இருக்கு, அதுக்கு வேற மெத்தட் இருக்கு, நான் அடுத்ததா சொல்றேன். ஓகேவா? இது வரைக்கும் எல்லாருக்கும் கிளியரா சொல்லுங்க. சூப்பர்ப்பா. இப்ப அடுத்ததா ஒண்ணு பண்ண போறோம். என்ன சார் அது? பார்,
சைக்ளோபென்டைல் மெத்தனால். இதுக்கு பேர் மெத்தனால். அதுல சைக்ளோபென்டைல் ரிங் இருக்கு. சரி, இதுல சல்பூரிக் ஆசிட போட்டாங்க. என்ன நடக்கும் சார்? சல்பூரிக் ஆசிட போட்ட உடனே சார் இந்த OH போயிடும் சார். அப்ப என்ன கிடைக்குதுன்னு பாரு. இந்த கார்போகேட்டையான் கிடைக்கும். இந்த கார்போகேட்டையான் கிடைக்கும். ஓகேவா? சரி, அப்ப என்ன பக்கத்து கார்பன் H3 இல்லமா? நோ, இங்க ரிங் எக்ஸ்பான்ஷன் அப்படின்னு ஒண்ணு நடக்குது. நான் நடக்குது ரிங் எக்ஸ்பான்ஷன். இவ்வளவு கண்டென்ட் NCERT இருக்காது, பட் டீச் பண்ணியே ஆகணும். எல்லாத்தையும் நீ புரிஞ்சுட்டு தான் ஆகணும். மேனேஜ் பண்ணு. ரிங் எக்ஸ்பான்ஷன் நடக்குது அப்படின்னு என்ன சார்? கவனி, ஒரு 3 மெம்பர்டு ரிங்குக்கு பக்கத்து கார்பன்ல பிளஸ் இருந்தாலோ அல்லது 4 கார்பன் ரிங்குக்கு பக்கத்துல பிளஸ் சார்ஜ் இருந்தாலோ அல்லது 5 கார்பன் ரிங்குக்கு பக்கத்து கார்பன்ல பிளஸ் சார்ஜ் இருந்தாலோ ரிங் வில் எக்ஸ்பேண்ட். ரிங் வில் எக்ஸ்பேண்ட். புரியல சார்? எனக்கு நான் புரிய வைக்கிறேன், கவலைப்படாத. இப்ப இது 5 மெம்பர் ரிங். இந்த கேஸ் இது. இந்த கேஸ் இது சார். 5 மெம்பர் ரிங்க்கு பக்கத்து கார்பன்ல பிளஸ் சார்ஜ் இருக்கு சார். என்ன சார் நடக்கும்? ரிங் எக்ஸ்பான்ஷன். எப்படின்னு பாரு. இப்ப இந்த கார்பன் கூட தானே இவன் சேர்ந்திருக்கான். வெரி குட். பக்கத்துல இருக்கிற கார்பன் என்ன பண்ணும்? இந்த எலக்ட்ரானை யூஸ் பண்ணிக்கிட்டு அவன் கூட பாண்ட் ஃபார்ம் பண்ண ட்ரை பண்ணும். இந்த எலக்ட்ரான்ஸை இங்க கொண்டு வர முயற்சி பண்ணும். இந்த எலக்ட்ரான்ஸை இங்க கொண்டு வர முயற்சி பண்ணும். டயக்ராம் இன்னும் கொஞ்சம் கிளியரா வரையணுங்கிறதுனால இந்த இடத்த நான் அழிச்சிட்டு திரும்ப ஒரு தடவை வரைகிறேன். டயக்ராம் கொஞ்சம் கிளியரா இருந்தா உனக்கு ஈஸியா புரியும். இப்படி இருந்துச்சு. இந்த கார்பன் புதுசா ஒரு பாண்ட் ஃபார்ம் பண்ண ட்ரை பண்ணுது இந்த எலக்ட்ரான்ஸை பயன்படுத்தி. ஓகேவா? இப்ப என்ன நடக்குதுன்னு பாரு. அப்படியே நான் அதை பார்த்து வரைகிறேன். ஓகே ஓகே ஓகே. CH2. இப்ப இவன் கூட சேர்ந்துட்டான். கரெக்டா? இவன் கூட சேர்ந்துட்டான். இப்ப பாரு, பிளஸ் சார்ஜ் இந்த கார்பன் மேல இருக்கும். ஏன்னா this bond belongs to this carbon also. ஓகேவா? அந்த கார்பன் எலக்ட்ரான்ஸ் லூஸ் பண்ணதுனால இப்ப பிளஸ் சார்ஜ் இந்த கார்பன் மேல இருக்கும். இப்ப இதை நான் வேற மாதிரி வரைய போறேன். இப்படி போனா ஈக்குவலன்ட் அர்த்தம். ஈக்குவலன்ட்னா 2 1ன்னு அர்த்தம். இதை நான் வரையட்டுமா? ஒரு கார்பன் மேல பிளஸ் சார்ஜ் இருக்கு, பக்கத்து கார்பன் மேல சாரி, அவ்வளவுதான். இதுதான். இது ரெண்டும் ஒண்ணுதான். யாருக்காவது டவுட் இருந்தா சொல்லுங்க. இந்த கண்டென்ட்ல யாருக்கா டவுட் இருந்தா சொல்லுங்க. நோ டவுட். அடுத்த ஸ்டெப் சார், ஒரு கார்பன்ல இருந்து நீங்க OH எடுத்துட்டீங்க. இப்ப பக்கத்து கார்பன்ல இருந்து H எடுக்கணும். பாரு, ரெண்டு பக்கமும் ஒரே மாதிரியான கார்பன் தான். ஏதாவது ஒரு கார்பன்ல இருந்து, இங்க 2 H இருக்கு. ஆக்சுவலா 2 H இருக்கு. ஏதாவது ஒரு கார்பன்ல இருந்து நீ H+ எடுத்துக்கலாம். போடா வெளியேன்னு சொல்லிட்டு இந்த எலக்ட்ரான்ஸை இங்க ஷிஃப்ட் பண்ணிக்கலாம். சோ இந்த ரியாக்ஷனோட ப்ராடக்ட் சைக்ளோஹெக்சீன். இந்த ரியாக்ஷனோட ப்ராடக்ட் சைக்ளோஹெக்சீன். போட பாரு, ஏதாவது டவுட்னா கீழே. சோ ரிங் எக்ஸ்பான்ஷன் பேரு. நிறைய கண்டென்ட் உனக்கு நான் கொடுத்துட்டு இருக்கேன், ஒழுங்கா யூஸ் பண்ணிக்க எல்லாத்துலயும். சரி, இப்ப E1ல இருந்து இந்த சைட்ஸ் ப்ராடக்ட்னா என்ன, ஹாப்மன் ப்ராடக்ட்னா என்னன்னு சொல்லுவோம். இப்ப E2 யூஸ் பண்ணி அதே மாதிரி சொல்லுவோம். உன் வழிக்கே நான் வரேன். E2 யூஸ் பண்ணுவோம். பாருங்க, CH3 CH CH3 CH CH3. இந்த இடத்துல Br இருக்குன்னு வச்சுக்கோ. E2ல நான் என்ன யூஸ் பண்ணணும்? ஆல்கஹால் கலக்கப்பட்ட KOH. என்ன நடக்கும்னு சொல்லியிருக்கோம் சார்? ஒரு கார்பன்ல இருந்து Br வெளியில போகும் சார். அதே நேரத்துல சைமுல்டேனியஸா பக்கத்து கார்பன்ல இருந்து H+ வெளில போகும். இந்த கார்பனாக இருக்கலாம் அல்லது கருப்பு கலர் கார்பனா கருப்பு கலர் கார்பனாகவும் இருக்கலாம். கருப்பு கலர் கார்பன்ல இருந்து H+ வெளியில போச்சுன்னு வச்சுக்கோயேன், என்ன ப்ராடக்ட்னு எழுதுறேன் பாரு. இதுதான் ப்ராடக்ட். அதுவே சிகப்பு கலர் கார்பன்ல இருந்து, ரெட் கலர் கார்பன்ல இருந்து H+ வெளியில போச்சுன்னு வச்சுக்கோயேன், இதுதான் ப்ராடக்ட். ரெண்டு ப்ராடக்ட் உங்களுக்கு கிளியரா தெரியும் நம்புறேன். ஓகே, இதுதான் ப்ராடக்ட்.
நல்லா கவனிங்க. இதே ஸ்டார்டிங் மெட்டீரியல் 2 பேஜுக்கு முன்னாடி வேற மாதிரி பண்ணோம். பாரு பாரு பாரு, ஒரே ஒரு நிமிஷம் நல்லா பாத்துக்கோ. அதே தான் இந்த இடத்துல பிஆர் இருந்துச்சு. E2ல நான் இந்த இடத்துல பிஆர் போட்டிருக்கேன், E1ல நான் OH போட்டிருக்கேன். OH போட்டப்ப என்ன நடந்துச்சு சார்? கார்போகேட்டைன் வந்துச்சு, ரீஅரேஞ்ச்மெண்ட் நடந்துச்சு. அதுக்கப்புறம் தான் சார் நான் பக்கத்து கார்பன்ல இருந்து H+ எடுத்தேன். ஆனா இப்ப என்ன பண்ணிருக்கேன் பாரு, அதேதான் OH க்கு பதில் பிஆர், இன்ஸ்டெட் ஆஃப் OH பிஆர். If I use alcoholic OH, it is E2. E2 na nartham single step. If you remove bromine from this carbon, remove hydrogen from the next carbon. That's it. No rearrangement, no carbocation. So I am able to get 2 different products. Among the 2, this is the major product and this is the minor product. Why this is the major product? ஏற்கனவே சொன்னதுதான், more alpha hydrogen, more alpha hydrogen. இங்க less alpha hydrogen. That is why this is the major product. The major product is called as Zaitsev product and the minor product is called as Hoffman product. Minor product is called as Hoffman product. Is there any doubt for anyone? Come on, tell me. So in case of E1, carbocation intermediate, rearrangement வாய்ப்பு இருந்தா rearrangement பண்ணணும், ring expansion chance இருந்தா ring expand பண்ணணும். Whereas in case of E2, no rearrangement, no carbocation, just remove halogen from one carbon and hydrogen from the adjacent carbon, such that you get a major product as Zaitsev product. Okay, clear? அடுத்து போலாமா? சரி சார், இவ்வளவு நேரம் நீங்க மேஜர் ப்ராடக்ட்னா Zaitsev ப்ராடக்ட்னு சொன்னீங்க, சந்தோஷம் சார். ஆனா எனக்கு Hoffman ப்ராடக்ட் மேஜர் ப்ராடக்டா வேணும் சார். நான் என்ன பண்ணணும்? வாட் ஷுட் ஐ டூ? Hoffman ப்ராடக்ட் மேஜர் ப்ராடக்டா வேணும் சார், நான் என்ன பண்ணணும் அப்படின்னா ரொம்ப சிம்பிள். 2-3 வழி இருக்கு. ஃபர்ஸ்ட் வழி, pyrolysis of quaternary ammonium salt. பைரோலைசிஸ்னா என்ன அர்த்தம் தெரிஞ்சுக்கோ. பைரோலைசிஸ்னா தெர்மல் பிரேக் டவுன் அர்த்தம். ஒரு மாலிகுல, தெர்மல்னா ஹீட், ஹீட்டை யூஸ் பண்ணி ஒரு மாலிகுல பிரேக் பண்றது, ஹீட்டை யூஸ் பண்ணி ஒரு மாலிகுல பிரேக் பண்றது, அதுக்கு பேரு பைரோலைசிஸ். அதுக்கு பேரு பைரோலைசிஸ் ஆஃப் யாரு? குவாட்டர்னரி அமோனியம் அயான். அது என்னது குவாட்டர்னரி அமோனியம் அயான்? நைட்ரஜனை சுத்தி 4 குரூப் இருந்துச்சுன்னா அதுக்கு பேர் குவாட்டர்னரி. NH4+ அமோனியம், NH4+ அமோனியம். அந்த ஹெச்சுக்கு பதில் 4மே கார்பனா இருக்கணும். மெத்தில், மெத்தில், மெத்தில். இந்த இடத்துல இந்த மாதிரி ஒரு குரூப் இருக்குன்னு வச்சுக்கோ, பெரிய குரூப். ரைட். இதைத்தான் நான் என்ன பண்றேன், நிறுத்தாம ஹீட் பண்ணிக்கிட்டே இருக்கேன், நிறுத்தாம ஹீட் பண்ணிக்கிட்டே இருக்கேன். ரைட்டா? நமக்கு பார்க்கும் போதே தெரியுது, இந்த கார்பன்ல இந்த பாண்ட் உடைய போகுது. சோ இந்த கார்பனுக்கு பக்கத்து கார்பன்ல டபுள் பாண்ட் வர போகுது, இந்த கார்பனுக்கு பக்கத்து கார்பன்ல டபுள் பாண்ட் வர போகுது. 2 சான்ஸ். ஒன்னு எழுதுறேன் பாரு, டபுள் பாண்ட் இவனுக்கும் இவனுக்கும் கிரியேட் ஆகலாம். அப்படி கிரியேட் ஆச்சுன்னா இது CH2 டபுள் பாண்ட் CH, சிங்கிள் பாண்ட் CH2, சிங்கிள் பாண்ட் CH3. இது ஒரு ப்ராடக்ட். பிளஸ் வாட் இஸ் another possibility? டபுள் பாண்ட் இவனுக்கும் இவனுக்கும் கிரியேட் ஆகலாம். அப்படி கிரியேட் ஆச்சுன்னா CH3 CH டபுள் பாண்ட் CH, சிங்கிள் பாண்ட் CH3. சோ பார்க்கும்போதே தெரியுது இங்க எத்தனை ஆல்பா ஹைட்ரஜன். பதில் சொல்லுங்க நீங்க யாராவது, இங்க எத்தனை ஆல்பா ஹைட்ரஜன்? பதில் சொல்லுங்க. லாலே லாலா, எத்தனை ஆல்பா ஹைட்ரஜன்ரா? சுத்தம். இது ரெண்டும் டபுள் பாண்டட் கார்பன். பக்கத்துல இருக்கிற இவன் மட்டும்தான் ஆல்பா கார்பன். 2 ஆல்பா ஹைட்ரஜன் இருக்கு. இது ரெண்டும் டபுள் பாண்டட் கார்பன். பக்கத்துல இருக்கிற இவன் ஆல்பா தான், இவனுக்கு பக்கத்துல இருக்கிற இவன் ஆல்பா தான். 6 ஆல்பா ஹைட்ரஜன். அப்ப நிறைய ஆல்பா ஹைட்ரஜன் இருக்கு. இதுதானே மேஜர் ப்ராடக்டா கிடைக்கணும். இந்த ரியாக்ஷன்ல இதுதான் மேஜர் ப்ராடக்ட். அதான் நேச்சர், அதான் நேச்சர். இந்த மாதிரி காம்பவுண்ட ஹீட் பண்ணா மேஜர் ப்ராடக்டா ஹாஃப்மன் ப்ராடக்ட் தான் கிடைக்குது.
இதுதான் மேஜர் ப்ராடக்ட். இதை கண்டுபிடிச்சது ஹாஃப்மேனுங்கிற சயின்டிஸ்ட். அதனாலதான் நம்ம இந்த ப்ராடக்டை கௌரவிக்கும் விதமா அவருடைய பேரை இதுக்கு வச்சிருக்கோம். ஓகேவா? ஹாஃப்மேன் ப்ராடக்ட், இதுதான் மேஜர் ப்ராடக்ட். சரி சார், அப்ப எப்பெல்லாம் சைட்ஸ் ப்ராடக்ட் மேஜர் ப்ராடக்ட், எப்பெல்லாம் ஹாஃப்மேன் ப்ராடக்ட் மேஜர் ப்ராடக்ட், அதுக்கு ஏதாவது ஒரு ஹிண்ட் கொடுக்க முடியுமா உங்களால? அப்படின்னாக்க முடியும். என்ன பாரு, ஒரு ஆர்எக்ஸ் காம்பவுண்ட்ல நீ என்ன பண்ற, ஸ்ட்ராங் பேஸ யூஸ் பண்ற. என்ன யூஸ் பண்ற? ரொம்ப ஸ்ட்ராங்கான பேஸ யூஸ் பண்ற. எக்ஸாம்பிள் எக்ஸாம்பிள் ஆல்கஹாலிக் KOH அல்லது சோடா அமைடு. இந்த மாதிரி ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்கான பேசஸ் யூஸ் பண்ணும்போது சைட்ஸ் ப்ராடக்ட் தான் மேஜர் ப்ராடக்ட். சைட்ஸ் தான் மேஜர் ப்ராடக்ட். அதுவே பல்கியான பேஸ யூஸ் பண்ணும்போது, பல்கியான பேஸ்க்கு எக்ஸாம்பிள் தான் ட்ரைஎத்திலமீன். இவனுங்க ரெண்டு பேரும் சேர்ந்தா குவாட்டர்னரி சால்ட். இப்ப நம்ம பார்த்தது இவனும் இவனும் சேர்ந்தா இப்ப நம்ம பார்த்தோம் இல்லையா, குவாட்டர்னரி அமோனியம் அயான், அது கிடைக்கும். அப்படி கிடைச்சா ஹாஃப்மேன் ப்ராடக்ட் தான் மேஜர் ப்ராடக்ட். அல்லது டெர்ஷரி பியூட்டாக்சைடு, இது சோடியமா இருக்கலாம், இல்ல சோடியம் டெர்ஷரி பியூட்டாக்சைடு, இல்ல பொட்டாசியம் டெர்ஷரி பியூட்டாக்சைடு. இந்த மாதிரி பல்கியான பேசஸ் யூஸ் பண்ணும்போது ஹாஃப்மேன் ப்ராடக்ட் தான் மேஜர் ப்ராடக்டா கிடைக்கும். ஸோ எப்பெல்லாம் சைட்ஸ் ப்ராடக்ட் மேஜர் ப்ராடக்ட், எப்பெல்லாம் ஹாஃப்மேன் ப்ராடக்ட் மேஜர் ப்ராடக்ட் அப்படின்னு உனக்கு இதை பார்க்கும்போது தெளிவா புரிஞ்சிருக்கும். ஓகேவா? இதுல ஏதாவது டவுட்ஸ் இருந்தா கேளுங்க. ஸோ இப்போ நம்ம முடிச்ச E1 E2 மெக்கானிசம் உங்களுக்கு நல்லா கிளியரா புரிஞ்சிருக்கும் நம்புறேன். அடுத்த செஷன்ல பார்ப்போம். தேங்க்யூ.